வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ நான் தான் உங்கள் சந்தீப், மச்சான் சீனி ரெடியாக பாருங்க. அண்ட் பிரபா டே 3 லீவ் போடுறான். அவன் என்னன்னு தெரியல, லீவ் போகிறான் டே 3ல. ஸோ காலைல சாப்பிடல, ஸோ கிளம்பிட்டேன் வெளியே போய் டீ குடிச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு. வீட்டில் தான் இருக்கேன், ரூமில் தான் இருக்கேன். நான் எங்கே ரெடி ஆகிருக்க முடியும்னா காலையில் சிம்போஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அம்மா நான் காலேஜ் போவேன். சரி பார்ப்போம். சித்தப் பார்த்தீங்கன்னா எனக்கு லீவ் போட்டான், என்னான்னு தெரியல, பெத்த கையை. ஏன்னா மச்சான் எனக்கு ஏதோ இன்டர்வியூ புதுசாக வாழ்க்கையில் முன்னேறலான்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பண்ணிருக்கான். அப்புறமா வந்து என்ன மச்சி ஏதோ ஒன்று சொன்னியடா, எம்பர்டட் கிளாஸ் வேறு அட்டன் பண்ணுறான். ஸோ சித்தப் பார்த்தீங்கன்னா கம்பேக்கில் பெரிய ஆள் மாதம் பாருங்க இப்போ தான் தூங்கிடுறான். இவனெல்லாம் வச்சு கம்பேக் கொடுத்துட்டு எங்கே பெரிய ஆளாக வருது. சீனி பார்த்தீங்கன்னா எதுக்கு சீனி ரெடி ஆகுனே, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ எதுக்கு ரெடி ஆகுனே எனக்கு தெரியாமல் இருக்கிறேன். அது ஒன்றும் இல்லை மச்சி, காலேஜ் வந்துட்டாங்க பசங்க யாரும் லீவ் போட்டேன். சீனி பார்த்தீங்கன்னா பேர் எழுதுறான். தனுஷ் பார்த்தீங்கன்னா அங்கே எஸ் அப்படின்னு போட்டிருக்கான், ஆனால் அது புள்ளி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அது இது பார்த்தீங்களா, அது புள்ளி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஏன்னு தெரியல, எஸ்ஸில் ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான். எஸ்ல ஒரு பொண்ணு இருக்குது, நீங்களே கண்டுபிடிங்க யாருன்னு. ரெண்டாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா எஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு லாஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். எல்லாத்தையும் கொலாப் பண்ணி ஒரு பேரா ஃபார்ம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பேர் நீ சொன்ன லெட்டர்ல பேர் எதை வர மாதிரி இருக்கு, சொல்லிட்டு எந்த பேரு? இப்போ இதை நான் ஃபேவலாக சொன்ன இந்த பேரில் ஏதோ ஒரு நல்ல பேரை ஃபார்ம் பண்ணுங்க நீங்கள். அதான் டக்குன்னு வருது, சொல்லிட்டு சொல்லுங்க, நம்ம ஆடியன்ஸ் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம். சொல்லிட்டுமா? சரி சரி ஓகே. வெள்ள பண்ணுறா சீனியோட அச்சான் அட்டாக் பண்றாங்க கைஸ். இல்ல இல்லங்க இல்ல தண்ணிடா சொல்ல மாட்டேன். கட் பண்ணி கிளிப்பே கட் பண்ணிடுறேன். கிளிப்பை கட் பண்ணிடுறேன். இது பாருங்க, தனுஷ் கம்பேக் கொடுத்து உக்காந்துருக்கான். அண்ட் பிரபா பார்த்தீங்கன்னா அவனும் ஏதோ நோன்னுக்குறான். அண்ட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். நானும் ட்ரஸ்ட் தி ப்ராசஸில் தான் இருக்கேன். நானும் ரெடி ஆகிட்டேன். எங்கேன்னு தெரியல, காலேஜ் போனேன்னா போகவே காலேஜுக்கு ஏன் கேட்டீங்க தெரியல எனக்கு. சித்தப்போட மச்சான் வந்து ஒன்லைன் ஒன்லி சந்தீப் மட்டும்தான். சந்தீப் தவிர சித்தப்போட மச்சானுக்கு எவனா பதவி கொடு வேணாம். சித்தப்பா நானான மச்சான். சீனி சித்தப்பு சேர்ந்தா மாசுடா, சீனி சித்தப்பு சேர்ந்தா மாசுடா, சீனி சந்தீப் சேர்ந்தா மாசுடான்னு சொன்ன நீ உன் கால என்ன கிடைச்சி? என் ஆடியன்ஸ் பாக்குது. தம்பி சரி, ஸ்கூல் பசங்க இறக்கட்டா சொல்லிட்டு போயிட்டே பா உன்ன ஸ்கூல் பசங்க. 3 எக்ஸ் போட்டு ஒரு எல் போடு. சைஸ் இருக்கு. அவன் 4XL கேட்டான் என்கிட்ட. ஃபர்ஸ்ட் இயர் யார் அவன்? பொன்ரித்திக். விக்கியா யாருக்குமே காமிக்கல. இப்போ சரி பால் அடிப்பீங்க அந்த லோகோ காமிச்சா. காமிக்கிறேன் பாரு, லோகோ காமிக்கிறேன் கைஸ். இப்போ லோகோ காமிச்சேன், அதுக்கு லோகோ பாருங்க எப்படி கமெண்ட்லாம் கொடுக்குறானுங்கன்னு. சொல்லு மச்சி, சைன்டா இருக்காதீங்க. சீனி மொட்டை மாதிரி இருக்கு, அந்த லோகோல கூட முடியல. லோகோ சொல்றதுக்கு நல்லா இல்ல, லோகோ நல்லா இல்லாத சொல்றவங்க என்ன பண்றீங்கன்னா தேடி சாமுக்கு அனுப்புறீங்க. தேடி சாமுக்கா? ஆமா சரி அனுப்புறேன். வாசல்ல போட்டு எடுத்து அனுப்ப போறேன். தேடி ஆமா, தட்ஸ் ஃப்ரம் மை சைடு. அவ்வளவுதான். காமெடியா இது? காமெடி இல்ல மச்சி. அப்ப சீனி மேலே கட்டானு பண்றாரு நம்மளுக்காக தான். இப்போ எதுக்காக தான் சுத்தமா திரும்ப போட்டாரு. சீஃப் கெஸ்ட்டாக என்ன கூப்பிட்டுருக்காங்க கிராக் மீட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால போக போகிறேன். நம்ம லிஸ்ட் மட்டும் தானே போலாரா இருக்குது. அது எழுதினேன், இவங்க தெரியவே தெரியாது.
ரிட்டன் பேக் நம்மளுக்கு என்ன கோளாறாதுங்க நம்மளது பாரு